பாலா அண்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து முன்னாடியே வந்து இப்போ ஷூட் பண்ணிடுவார். சரி. ஃபுட்டேஜ் எடுத்துருவார். மாண்டேஜஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாங் வந்து லிரிக் எழுத சொல்லுவார். அந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4, 5 லிரிக் ரைட்டரை கமிட் பண்ணி கேன்சல் பண்ணோம். வணங்கான். கடைசியில் கார்த்திக் நேதா வந்து எழுதி ஃபைனல் ஆச்சு. டியூனும் அப்படிதான், அவரும் அப்படிதான். அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். பாலா சார். இப்போ எனக்கு அது வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு உள்ள மியூசிக் எப்படி போகுதுன்னா, ரீல்ஸ் போடுறதுக்கான பாட்டு மட்டும்தான் ஹிட் ஆகுது. கண்டிப்பா. கதையை ஒட்டி போகிற பாடல்கள் வந்து ரேர். ரேர். சொன்னல ஓஜிஸ், ரியல் ஓஜிஸ் அந்த மாதிரி. இது வந்து கதையை ஒட்டி போகிற பாடல்கள் எல்லாமே வந்து அந்த கதைக்குள்ள ட்ராவல் பண்ணுற பாடல்கள். நீங்கள் ரீல்ஸ் போட முடியாது பெருசாக வந்து. ஆனால் காலம் கடந்து வேணாம் சார், காலம் கடந்து நிற்கக்கூடிய பாடல்கள். இப்போ நீங்கள் அந்த மௌனம் போலே அந்த பாட்டு நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் கேட்கலாம். மதுபாலகிருஷ்ணன் அது மாதிரி நீங்கள் சொன்ன அந்த சைந்தவி பாடலாம் மிக அருமையாக இருக்கும். அது அந்த படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா வந்துடும். ஜி நல்லா பண்ணியிருப்பார்.